வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. தொடர்ந்து இன்னும் ஆதரவு கொடுங்க. நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நிறைய பேர்த்தோட கொஸ்டின். ஏன் அவங்களோட மனசாட்சியாவே நான் பேசியிருக்கேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் சுய தொழில் செய்யட்டுமா? அப்படி சுய தொழில் செஞ்சா நான் என்ன மாதிரியான தொழில் செஞ்சா எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கு, எனக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், இதை கேட்காத நபர்களே இல்லை. ஜாதகம் பார்க்கும்போது இதை கேட்டுறாங்க எல்லாருமே. என்னோட கருத்து ரெண்டு விஷயத்துல இதை பிரிச்சு சொல்லிடுறேன். முடிவு உங்களோட தான். ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜரா நான் அதை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல வேலையா தொழிலா அப்படிங்கறத நம்ம ஈஸியா ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் வேலையை சொல்லும், 10ஆம் இடம் தொழிலை சொல்லும். இது ரெண்டு தான். உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி போய் உட்கார்ந்தாலும், 6ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் நீங்க வேலைக்கு போறது உத்தமம். அடிமை தொழில் சொல்லக்கூடிய கிரகம் சனி. சனி 6ல் இருந்தாலும், 6ஆம் இடத்தை பார்த்தாலும், 6ஆம் அதிபதியோடு சேர்ந்தாலும், கன்னியில் சனி இருந்தாலும் வேலைக்கு போறது சிறப்பு அப்படிங்கிறது. இல்ல சார், நான் இதுல எல்லாம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஆனாலும் நான் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, முதலீடு இல்லாமல் பேசி சம்பாதிக்கின்ற தொழிலாக இருந்தால், கமிஷன், ட்ரேடிங், புரோக்கரேஜ், மார்க்கெட்டிங், ஜோதிடம், வாஸ்து, இந்த மாதிரியான விஷயங்களா இருந்தா உங்களுக்கு அது தொழிலா அமைத்துக் கொள்ள முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான், நான் முதலீடு பண்ணி தான் தொழில் அமைச்சுக்கணும்னா, உங்க ஜாதகத்தில் 2 வருமானம், 10 தொழில், 4 முதலீடு, இந்த 3 கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்டர் ஆகி தொழில பண்ண முடியும். மேனுஃபேக்சரரா இருக்கணும்னாலும் 4ஆம் இடம் தான். தயாரிப்பாளர் அப்படின்னாலும் 4th பிளேஸ். 4, 10, 2 உங்க ஜாதகத்துல இருந்தா நீங்க மேனுஃபேக்சரர், தயாரிப்பாளர். இந்த 10ஆம் இடத்தோட 2ஆம் இடத்தோட சனியோட ராகுவோ 9ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்டால் ஏற்றுமதி இறக்குமதி. 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலும் ஏற்றுமதி இறக்குமதி. 2, 8 ஏற்றுமதி இறக்குமதியை சொல்லும். 2ஆம் இடமும் 8ஆம் இடம். 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்த்தாலும், 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தாலும், 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தாலும், 8ல் இருந்தாலும் ஏற்றுமதி இறக்குமதி. இதோட நமக்கு சனி நல்லா இருக்கணும், 10 குடையவர் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும், வருமானம் பண்ணக்கூடிய குரு சுக்கிரன் 2 பேரும் நல்லா இருக்கணும். மொத்தம் 4 பேர் நல்லா இருந்தா நீங்க சுயதொழில் இறங்கி சாதிக்கலாம். இது எல்லாமே பொதுவான கருத்து. இதை தாண்டி உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது நல்லபடியா நடக்கும். அதோட கோச்சாரத்துல வர குரு பயிற்சியோ, ராகுகேது பயிற்சியோ, சனி பயிற்சியோ சேர்ந்து சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா லிஃப்ட் பண்ணி விட்டு ஒரு தூக்கிடும், ஒரு டெவலப்மெண்ட் கட்டாயம் கொடுத்துரும். அப்ப உங்க ஜாதகத்துல வேலையா தொழிலா 2, 6 வேலை, 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட 7, 9, 12 கனெக்ட் ஆனாலும், ராகு கனெக்ட் ஆனாலும், குரு கனெக்ட் ஆனாலும் வெளிநாட்டுல வேலை. இது ஒரு பகுதி. இப்ப வேலையா தொழிலா அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்கிறேன். இது உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க செக் பண்ணலாம். இதோட நீங்க உள்ளூர்ல இருப்பீங்களா வெளியூர்ல இருப்பீங்களா அப்படின்னு உங்க ஜாதகத்துல வரும். உங்க ஜாதகப்படி வருமானத்தை கொடுக்குற 2ஆம் இடம் இருக்கும் பாத்தீங்களா, அவரு சனியோட சேர்ந்தோ, சனி பார்வையிலையோ, சனி நட்சத்திரத்திலேயோ இருந்தால் வெளியூர்ல தான் வருமானம். வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடு, இங்கதான் வருமானம். 2ஆம் அதிபதி 6 கட்டம் 7 கட்டத்துக்கு மேல தள்ளி போயிடுறாரு. 2ஆம் அதிபதி 8ல் இருக்காரு, 9ல் இருக்காரு, 10ல் இருக்காரு, 11ல் இருக்காரு, 12 இருக்காருனாலும் உங்க வருமானம் வெளியில தான், வெளியூர்ல இருந்துதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது பலம். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்த்தாலும், 12ஆம் இடத்தை பார்த்தாலும், 7ஆம் இடத்தை பார்த்தாலும் வெளியூர் வருமானம் தான். இப்படி ஒரு 5 கேட்டகரியா நம்ம வேலைய தொழில பிரிக்கிறோம். இது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு இப்படி இருக்கு சார், நான் சுயதொழில் செய்யலாமா, எனக்கு அப்படி இருக்கு சார், நான் சொந்த தொழில் வேலைக்கு போகலாமா, இதெல்லாம் அப்புறம். உங்க சுயஜாதத்தை நீங்க மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிடுறேன், எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற நெசசரி இல்லை. உங்களுக்கு பிடிச்ச இடம், உங்களுக்கு தெரிஞ்ச இடம், உங்க குடும்ப ஜோதிடர் இவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா விதிகளை சொல்லி கொடுத்துருக்குறேன்.
ஒரு வகுப்புல நான் என்ன சொல்லி கொடுப்பேனோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்தி நீங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். நீங்க எங்கிட்ட வந்துதான் பார்த்துதான் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் சொல்லுவேன்னா இவ்வளவு ஓப்பனா நான் பேச மாட்டேன், விதிகளை சொல்லி கொடுக்க மாட்டேன். இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க எங்க வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் உங்க ஜாதகத்தை பாருங்க, தப்பே கிடையாது. பிடிச்சவங்க கிட்ட பாருங்க, அதுதான் மன நிறைவா இருக்கும். கடமைக்கு இவர் ஏதாவது சொல்லிடுவாரா, நல்லது சொல்லுவாரா அப்படிங்கறதுக்காக பணம் கட்டி நீங்க பார்த்துட்டு தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு தோன்ற போது நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா சஜஷன் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே போல என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறீங்க நிறைய பேர், ஹாப்பியா இருக்கு. ஓ, நம்மளை நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க, நம்ம ஒரு கரெக்டான ப்ரெடிக்ஷன் சொல்லிடணும், கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ள ஆழமா இருக்கு. உடனடியாக அது நடக்குமானா இல்லை, கால அவகாசம் எடுத்து என்னால சொல்ல முடியுது. அதுக்கு நீங்க பொறுமை காத்து தான் நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கறது இந்த விஷயத்த இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவசரம், ஏன்னா டெய்லி எக்ஸ்ட்ரீம் லெவல் போனா 10 ஜாதகம் பார்க்கலாம். ஒரு 20 பேர் 25 பேர் கால் பண்றாங்க எனக்கு உடனே பாருங்கன்னா எப்படி பார்க்க முடியும்? பண்ண முடியாது. நம்ம பணம் வருது, ஆளுங்க வர்றாங்க, நம்ம பயங்கரம் வா, நான் தான் பெரிய ஜோசியர் போல் இருக்கு, இவ்வளவு பேர் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே இல்லைங்க. எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் ஃபுல்லா, ஏன்னா நிறைய எத்தனை மக்கள் தொகை எவ்வளவு, எத்தனை கோடி, எல்லாரும் ஒரே ஆள் நம்ம சொல்ல முடியாது. அதனால அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இடத்துல 100க்கு 100 திறமையான ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க. நான் ஏதோ மீடியாவில் வந்ததுனால என்ன உங்களுக்கு தெரியுது, எல்லாம் ஜாம்பவான்கள்லாம் சத்தம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அங்கேயும் நீங்க பார்த்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். ஆள் வந்துருச்சுங்கிறதுக்காக அளந்து விட முடியாது, அது தவறாயிரும். ஃபீல்டுல நிக்கவும் முடியாது, ஜோசியம் தோத்துரும், ஜோசியர் நானும் தோத்துறணும். என்ன இருக்கு, நடக்கும் நடக்காது, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பிரார்த்தனை எடுத்துக்க, வழிபாடு எடுத்துக்க, இதை நம்ம ஸ்டைல், இதை தாண்டி நான் போறது கிடையாதுங்க. இதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துல வேலைக்கா தொழிலுக்காங்கிற விதிகளை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பாருங்க, கரெக்டா பார்த்துட்டு நீங்க போங்க. சில பேர் அவங்க கிரகம் அவங்கள விடாது, சுயதொழில் தான் சார் நான் பண்ணுவேன், இன்னொரு இடத்துல நான் அடிமையை போய் வாழ விரும்பல சார், இப்படி ஆளுகளை சுத்திட்டு இருக்கும். அது நம்ம கட்டத்துல என்ன இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுங்க. எத்தனையோ பேர் தொழில் செஞ்சு தோத்து போயிட்டாங்க, மேல வர முடியல. நான் மோட்டிவேஷன் பண்ற ஸ்பீக்கர் கிடையாது, அஸ்ட்ராலஜர். அதனால இருக்கிறதான் சொல்லணும். வந்துட்டீங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க, சூப்பரா இருப்பீங்க, இனி பாருங்க உங்க லைஃப், இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். சொல்ல தெரியாது முதல்ல, சார் இப்படி இருக்கு, இப்படி பண்ணிக்கங்க, நல்லா இருங்க. ஸோ நம்பிக்கை கொடுக்குறோம். எந்த மாதிரி நம்பிக்கை? கிரகங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கு, நீங்க தோத்து போக மாட்டீங்க, விழுந்தால் எந்திரிச்சு ஓடுவீங்க. இந்த நம்பிக்கை தவிர பெரிய உங்களை பூஸ்டப் பண்ற மாதிரி நீங்க நாளைக்கு என்கிட்ட வரணுங்கிறதுக்காக பெரிய தேவையில்லாத போலி நம்பிக்கைகளை நான் கொடுக்கறது கிடையாது. அது வேண்டவும் வேண்டாம். ஏன்னா வர்றவங்களுக்கு ஒரு 5 பேர்த்த டெய்லி சந்திச்சாலும் போதும். நியாயமா நேர்மையா கரெக்டா வழிகாட்டணும் அப்படிங்கிறதுல என்னுடைய ஆழமான அசைக்க முடியாத குணம், அந்த பிரின்சிபல் என்னோடது, அதை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். ஸோ நீங்க அந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க அவசரம், சீக்கிரம், உடனே அப்படின்னா உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய என்னை விட மிகுந்த திறமைசாலிகள் இருக்கிறாங்கிறத மறுபடியும் வலியுறுத்தி சொல்றேன். வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் பாருங்க அப்படிங்கிறத என்னுடைய ரெக்வஸ்ட். ஏன்னா நீங்க ஏதாவது படிப்புக்காக ஏதாவது, நான் மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும்தான் உடனே பாக்குறேங்க, மற்றது உடனே என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் அதை சொல்ல விரும்புறேன். இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு என்னால என்ன தெரியுதோ எனக்கு அதை நான் கைட் பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.